இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு எப்போமாவது வந்திருக்குதா? நீங்கள் உயிருக்கு உயிரா நேசித்த லவ் லைஃப் ஒரு பக்கம், நீங்கள் மனசார நேசிக்கக்கூடிய ட்ரீம் லைஃப் ஒரு பக்கம், நீங்கள் இடையில நிற்கிறீங்க. இப்போ எந்த லைஃப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் மீரா என்கிற பெண்ணுக்கு வருது. அவங்க எந்த லைஃப்பை சூஸ் பண்ணாங்கங்கிறத பற்றி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீரா சிறு வயதிலிருந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்ங்கக்கூடிய கனவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுல தான் செல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய டிசைன் எப்படி இருக்குது, தான் ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் ஆகி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் இருக்கக்கூடிய தாட்லேயே அவங்க எப்போதுமே இருப்பாங்க. அவங்க வந்து 27 வயது ஆகும்போது அவங்க நினைச்ச அந்த ஆர்கிடெக்ட் அந்த ட்ரீம் லைஃப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்குது. பேசிக்காகவே வந்து நல்லா அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அந்த டிசைனை பேஸ் பண்ணி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அவங்களுக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் ஒன்று வருது. அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய டிசைன் டீமை நீங்கள் லீட் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வானளவில் உயர்ந்த ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கிடெக்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆஃபர் லெட்டர் வரும்போது தான் அவங்களுக்கு ரவியை பற்றி ஞாபகம் வருது. ரவி அவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. இருவருமே ஒரே காலேஜில் படித்தாங்க. ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருந்த ஒரு பர்சன். இருவருமே வந்து ஒருவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மீராவோட 27 வயசில் இருவருமே வந்து கல்யாணமாகி நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து டிஸ்கஷனும் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஆஃபர் லெட்டர் வந்திருக்குதே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை போய் ரவிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ ரவி சொன்ன விஷயம், நீ நியூயார்க் போக போறியா? மீராவுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. நான் நியூயார்க் போனால் திரும்பி வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். பட்டு நம்ம அது வரைக்கும் ஒன்றா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தோட சொல்கிறாங்க. உடனே ரவி சிரிச்ச மூத்துடன், நீ போ, நீ நியூயார்க்கு போ. உன்னையே வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். உனக்கு வந்து இந்த ஆர்கிடெக்ட் எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இது உன்னோட ட்ரீம் லைஃப். அதனால் நீ நியூயார்க்கு போ. நீ உயர பறக்கிறத தான் நான் எப்போதுமே வந்து ஆசைப்படுவேன். உன்னைய நான் எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ண விரும்பலை. இப்போ நீ உன்னைய போகாத அப்படின்னு சொல்லி தடுத்தேன் அப்படின்னா என்னைய நானே வந்து மன்னிக்க முடியாது. நான் ஒரு மிகப்பெரிய குத்தம் பண்ண மாதிரி எனக்குள்ள எப்போதுமே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அதனால் இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. பட் மீராவோட மனசு அங்கே விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் ரவி சொன்ன வார்த்தைக்காக அங்கேருந்து ஃப்ளைட்டு ஏறி போகிறாங்க. அங்கே நியூயார்க் போனதுக்கப்புறம் இருவருக்கும் இடையில வந்து கால், அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே வந்து குறைஞ்சிருது. குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் இவங்களோட லவ் லைஃப் குறைஞ்சிக்கிட்டு போகுது. இன்னொரு பக்கம் அவங்களோட கெரியர் லைஃப் பார்த்தோம்னா ஏறிக்கிட்டே போகுது. அவங்களோட டிசைன் ரொம்ப இடங்கள்ல ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே நியூயார்க் சிட்டியில் இன்னொரு கம்பெனியும் அவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதனால் அங்கே வந்து நியூயார்க்லேயே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வருது. அங்கே அவங்க என்னதான் வந்து வானளவில் உயரக்கூடிய பில்டிங்கை வந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணாங்கனாலும் அவங்களோட லவ் லைஃப் அப்படிங்கிறது வானளவில் இருக்கக்கூடிய கரியர் லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப கீழேயே போய்கிட்டு இருந்தது. பல வருடங்கள் கழித்து மீண்டும் அவங்களோட ஊருக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது ரவி வேலை பார்த்த அந்த காலேஜுக்கு போகிறாங்க. அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார். அந்த காலேஜுக்கு போய் பார்க்கும்போது அங்கே அவங்களோட ஒரு புத்தகத்தை எடுக்கிறாங்க. நியூயார்க்கில் அவங்க பண்ண டிசைன், அந்த டிசைனால் ஒரு மேகசினில் அவங்களோட ஃபோட்டோ போட்டு ஒரு புக் இருந்தது. அந்த புக்கை வந்து அவர் வச்சுருக்காரு. அதுக்குள்ளே ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வச்சுருக்கிறாரு ரவி. அந்த லெட்டரை எடுத்து அனன்யா வாசிக்கிறாங்க. எனக்கு வந்து உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம வந்து காதல் பண்ணோம். இப்போ வந்து நான் உன் கூட இல்லை. பட் உனக்கு நான் வந்து எப்போதுமே வந்து சப்போர்ட்டாக இருப்பேன். நம்ம லவ் அப்படிங்கிறது ஒன்றா இருக்கிறது மட்டும் கிடையாது. எப்போதுமே வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கிறது தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தான் உன்னோட ஆர்கிடெக்டுக்கு ஃபேன் அண்ட் பிக்கெஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்ரு படித்து பார்க்குறாங்க. அதை படிக்கும்போதே அவங்களுக்கு வந்து கண்ணீர் தன்னால் வந்துடுது. தன்னோட லவ் லைஃப் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அப்போ அவங்களுக்கு ரியலைஸ் ஆன ஒரு விஷயம், லவ் அப்படிங்கிறது ஒன்றா இருக்கிறது மட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கிறது. எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன் மேலே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒருவேளை உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன். ஒரு பக்கம் உங்களோட லவ் லைஃப், இன்னொரு பக்கம் உங்களோட கரியர் லைஃப். இப்படி வரும்போது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன விஷயத்த வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். எல்லாருமே வந்து லவ் அப்படின்னா வந்து ஒன்றா இருக்கிறது இல்லைங்க. லவ் லைஃப் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டாக இருக்கிறது. ஒரு பர்சன் உயர பறக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பர்சனை விடணும் அப்படின்னா அவங்கள விட்டுட்டு உயர பறக்கிறத பறக்க வச்சு பார்க்கறது ஆசைப்படுறது தான் வந்து உண்மையிலே அழகு. இங்கே ரவி என்ன நினைச்சாரு அப்படின்னா தான் கூட மீரா இல்லைனாலும் அவங்க உயர பறப்பாங்க.
அவள் உயர பறக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல தான் அவங்களோட லவ் இருக்குது. கரியரை பொறுத்தளவுக்கு அவங்களோட ட்ரீம் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லவ். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன், மேபி லவ் ஆர் கரியர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்கள் இதை சூஸ் பண்ணுறதா இல்லை இதை சூஸ் பண்ணுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எதை சூஸ் பண்ணால் உங்களோட லைஃப் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும், உங்களோட லைஃப் வந்து நல்லா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல மீரா வந்து சூஸ் பண்ணது கரியர் எதுக்குன்னா அவங்களோட லைஃப் நல்லா இருக்குங்கிறது. பட் அதை தாண்டி ரவியோட சாக்ரிஃபிகேஷனையும் தாண்டி தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலில் 2 ஆப்ஷன் இருக்குது, இடது பக்கம் போகுமா இல்லை வலது பக்கம் போகுமான்னு சொல்லி நீங்கள் சென்டர் பாயிண்ட்டில் நின்னீங்கன்னா, எந்த பக்கம் போனால் உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட லைஃப்பை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். எப்போதுமே நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களோட கரியராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட அடுத்த நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசித்து பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் இப்போ இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.